அந்த ratios and proportionsல proportionல proportionality law ஒன்னு டிஸ்கஸ் பண்ணோம். என்னமா பார்த்தோம்? Product of the means is equal to the product of the extremes. Given two ratios கொடுத்துருவாங்க. Just mean ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், extremes ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி ரெண்டு ஈக்குவலா இருந்தா the given ratios are in proportion. அந்த ஃபார்முலா தான் நம்ம பார்த்திருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அதுக்கு சில ஹோம்வொர்க் கொடுத்திருந்தோம். அந்த ஹோம்வொர்க்குரிய ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு இன்னைக்குரிய கான்செப்ட்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, 400 gram is to 50 gram and 25 rupees is to 625 rupees. இதுதான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீ என்ன எழுதுவ? given ratios are ஃபர்ஸ்ட் என்னமா 400 is to 50. அப்ப சிம்பிள் எழுதும்போது 400 is to 50 and 25 is to 625 எழுதியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க சம்ல? write down the mean values and extreme values கேட்டிருக்காங்க. mean valuesனா என்னதுமா? இந்த 50 ஐயும் 25 ஐயும். அப்ப the mean values are 50, 25. அடுத்தது the extreme values are 400, 625. 400, 625. proportionality law படி என்னமா கண்டுபிடிக்கணும்? product of the mean கண்டுபிடிக்கணும். அப்ப product of the mean equal to 50 into 25. product of the mean என்னமா பண்ணனும்? இந்த 50 வேல்யூவையும் 25 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணனும். 50 into 25 which is equal to 1250. அதே இது product of the extremes பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணனும்? 400 into 625. 400 into 625 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 25000. These two values are not equal. அப்ப AD is not equal to BC. AD is not equal to BC சொல்லிட்டாலே என்னது? The given ratios are not in proportions. The given ratios are not in proportion. Fifthல second subdivision over ஆச்சு. அடுத்தது sixth sum. Sixth sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அமெரிக்கால இருக்கிற ஒரு bridgeமா, அந்த bridgeோட ஒரிஜினல் லென்த்தும் ஒரிஜினல் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குதாம். அதுல அந்த bridge மாதிரியே ஒரு மாடல் bridge ரெடி பண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்குரிய ரேஷியோஸ், அதாவது அதோட டாலும் அதோட லென்த்தும் டாலும் கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்து இந்த ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோர்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்முக்குள்ள பார்ப்போம். the ratio of the long and the tall feet of the bridge, அதாவது ஒரிஜினல் bridgeோட ரேஷியோஸ் என்னன்னு பார்த்தேன்னா 6480 is to 756. இதுதான் அதோட லாங், அதாவது லென்த், இது அதோட ஹைட். 6480 here 756 கொடுத்துட்டாங்க. அடுத்து ஃபேனுக்காக ஒரு bridge ரெடி பண்றாங்க. அதுக்கு என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க பாருங்க. ரேஷியோ ஆஃப் த லாங் அண்ட் டால் ஃபீட் ஆஃப் த மாடல் bridge, அந்த bridgeோட மாடலை அப்படியே எடுத்து செய்றாங்களாம். அது என்ன வச்சிருக்காங்க? 60:7 கொடுத்துட்டாங்க. check whether they are in proportion, அதாவது இந்த ஒரிஜினல் bridgeோட லென்த் ஹைட்டும் இந்த மாடல் bridgeோட லென்த் ஹைட்டும் ப்ரொபோர்ஷனா இருக்கா நம்மள செக் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எழுதணும்? given ratios, இந்த ஒரு ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க, இந்த ஒரு ரேஷியோஸ் என்னென்ன எழுத போற? மீன் வேல்யூ எடுத்து எழுதணும், எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எடுத்து எழுதணும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி மீன் அண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப மீன் வேல்யூஸ் ஆர், மீன் வேல்யூஸ் என்னமா? 756, 60. 756 60. இந்த ரேஷியோல இந்த லாஸ்ட் வேல்யூ, இந்த ரேஷியோல ஃபர்ஸ்ட் வேல்யூ. இதுதான் மீன் வேல்யூஸ். அடுத்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னா வெளிய இருக்கிற வேல்யூ. அப்ப 6480 யும் here 16 எடுத்து எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்னமா கண்டுபிடிப்போம்? ப்ராடக்ட் ஆஃப் தி மீன். அப்ப 756 into 60 மல்டிப்ளை பண்ணி பார்த்தேனா 45360 கிடைக்குது. அதே இது ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் கண்டுபிடிச்சேனா 6480 into 7 பாக்கும்போது 45360. அப்ப AD is equal to BC கிடைச்சிருச்சு. அப்ப என்னது? given two ratios are in proportion. இந்த மல்டிப்ளை பண்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் சைடுல வொர்க் அவுட் பண்ணிருங்கமா. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன எழுதுவ? the given model is proportion to the original bridge. The given model is proportion to the original bridge ன்னு ஆன்சர் எழுதி முடிச்சிடு. ஓகே, நெக்ஸ்ட் சம்மா அப்ஜெக்டிவ் டைப்ல 12, 13, 14 மூணு சம் கொடுத்திருந்தேன். அத மட்டும் வெரிஃபை பண்ணிடுவோம். which of the following ratios are in proportion? which of the following ratios are in proportions கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? ஒரு நாலு ஆன்சர் கொடுத்திருக்காங்கமா. proportionனால நீ என்ன பண்ணுவ? அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டூ வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணுவ. அடுத்து இந்த உள்ள இருக்கிற வேல்யூ, அதாவது AD is equal to BC. அதுல இந்த ஆப்ஷனை பாரு. 2:5,
10:25 இதுதான் கொடுத்திருக்காங்க. இப்போ product of the extremes value பார்க்கணும்னா என்ன பண்ணுவ 25 into 2. அதே product of the mean values பார்க்கும்போது என்ன பார்ப்ப 5 into 2. அப்ப AD equal to 2 into 25 which is equal to 50. அதே BC பார்க்கும்போது 5 into 10 which is equal to 50. அப்ப ரெண்டு வேல்யூமே ஈக்குவலா இருக்கு. அப்ப கொடுத்திருக்கிற நாலு ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னதுமா 2:5, 10:25. அதாவது C ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மிச்ச ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்து நீ மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் AD is not equal to BC தான் கிடைக்கும். இந்த ஆப்ஷனுக்கு தான் ஆன்சர் கரெக்ட்டா கிடைக்கும். therefore this one is the answer. answer C subdivision மார்க் பண்ணிக்கோ. அடுத்து if the ratios formed using the numbers 2, 5, x, 20 in the same order are in proportion. என்னமா சொல்லிட்டாங்க நாலு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க அத ரேஷியோஸ்ல எழுதணுமா அது சேம் ஆர்டர்ல தான் எழுதணுமா அப்ப நீ ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்ன எழுதுவ 2:5 அடுத்த ரேஷியோ எப்படி எழுதுவ x:20 இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்ப ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டாலே AD is equal to BC னா அப்ப AD equal to 2 into 20 which is equal to 40 இந்த 2 ஐயும் 20 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 40 கிடைக்குது அப்ப BC பார்க்கும்போது என்ன பண்ணுவ 5 into x அப்ப 5 into x ங்கும்போது 5x 5ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் xங்கிறது வேரியபிள் நம்மட்ட என்ன கொடுத்துட்டாங்க ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டாங்க அப்ப இந்த ரெண்டுமே ஈக்குவல் AD is equal to BC அப்ப 5x is equal to 40 அப்ப x is equal to 40 divided by 5 which is equal to 8 40 divided by 5 which is equal to 8 அப்ப ஆன்சர் என்னமா x is equal to 8 அப்ப ஆன்சர் x ஓட வேல்யூ 8 ன்னு எழுதிரு உங்களுடைய ஆன்சர் என்னது D ஆப்ஷன் ஓகேவா the last one if 7:5 is in proportion to x:25 இதுவும் proportionே கொடுத்துட்டாங்க then x is கேட்டிருக்காங்க ஏற்கனவே என்ன தெரியும் AD is equal to BC ஏனா proportion கொடுத்துட்டாங்க அப்ப AD ஓட வேல்யூ கண்டுபிடி 7 into 25 which is equal to 175 அடுத்து BC ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5 into x which is equal to 5x அப்ப 5x ரெண்டு ஈக்குவல்னா ஏனா proportion கொடுத்துட்டாங்க அப்ப 5x is equal to 175 x is equal to 175 divided by 5 அப்ப which is equal to 35 அப்ப ஆன்சர் என்னதுமா x is equal to 35 அதாவது இந்த இடத்துல x க்கு பதிலா 35 க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு is your C ஆப்ஷன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் Okay students, ratios and proportionsல இப்பதான் நம்ம கான்செப்ட்டுக்குள்ள போறோம். என்ன கான்செப்ட் பார்த்தேன்னா யூனிட்டரி மெத்தட். யூனிட்டரி மெத்தட்ங்கும்போது பெருசலாம் ஒண்ணும் கிடையாதுமா சின்ன மெத்தட் தான். என்னன்னா என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் தி 1 யூனிட் கண்டுபிடிக்கணும். by using அந்த வேல்யூ ஆஃப் தி 1 யூனிட் என்ன கண்டுபிடிக்கணும் required யூனிட் கண்டுபிடிக்கணும். அதாவது வேல்யூ ஆஃப் 1 யூனிட் கண்டுபிடிச்சிட்டு by using that வேல்யூ ஆஃப் தி required யூனிட் கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா இப்போ நீ கடைக்கு போற சாக்லேட் ஏதோ வாங்க போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க 10 சாக்லேட் வாங்கினா 50 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்ன கேட்ப ஒரு சாக்லேட்டோட ரேட் என்னன்னு அப்படின்னு கேட்ப உடனே ஒரு சாக்லேட்னா 5 ரூபாய் தம்பி அப்படிமா உனக்கு வாங்க வேண்டியது 5 சாக்லேட்டா இருந்தா 5 into 5 அப்படின்னு போட்டு 25 rupees நீ பே பண்ணிட்டு 5 சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவ கடைக்காரங்க என்ன யோசிப்பாங்க 10 சாக்லேட்ஸ் சேல்ஸ் ஆனா அவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க இதுதான் யூனிட்டரி மெத்தட் அதாவது காஸ்ட் ஆஃப் many things கொடுத்துட்டு அதுல இருந்து வேல்யூ ஆஃப் 1 யூனிட் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து உனக்கு என்ன தேவையோ அதாவது required யூனிட்ஸ் 5 யூனிட்ஸா இருந்துச்சுனா கண்டுபிடிக்கிறது பேர் தான் யூனிட்டரி மெத்தட் இதுல மூணு ஸ்டெப் யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா given sum ரீட் பண்ணனும் ரீட் பண்ணி முடிச்சோனேயும் அது யூனிட்டரி மெத்தட் நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டேனா அத மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மென்ட்ல நீ எழுதணும் அடுத்து காஸ்ட் ஆஃப் 1 யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவிஷன் கண்டுபிடிக்கணும் டிவிஷனை நீ யூஸ் பண்ணணும் ஏற்கனவே உனக்கு தெரியும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலோ இல்ல நிறைய திங்ஸ் கொடுத்துட்டு ஒரு திங் கண்டுபிடிக்க சொன்னாலோ நீ டிவிஷன் தான் பண்ணுவ அதுதான் உன்னுடைய செகண்ட் ஸ்டெப் அதுக்கடுத்து காஸ்ட் ஆஃப் தி ரெக்வயர்ட் யூனிட் அதாவது சம்ல என்ன யூனிட் கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ மல்டிப்ளிகேஷன் அடுத்து யூஸ் பண்ணணும் இந்த
example 3.8 சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா Pari wants to buy the 5 tennis balls. அப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு போறான் 5 tennis ball வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனா கடைக்காரங்க சொல்றாங்க dozen balls வாங்குனானாலே rupees 180 தம்பி அப்படி சொல்றான். இவனுக்கு எத்தனை பால் தான் வேணும்? 5 balls தான் வேணும். அப்ப அவன் எப்படி மைண்ட் கால்குலேஷன் போடுவான்? காஸ்ட் ஆஃப் த dozen balls 180 னா ஒரு பாலோட ரேட் என்னன்னு கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சிட்டு அதில இருந்து அவனுக்கு தேவையானது என்னன்னா 5 balls. அப்ப அந்த 5 balls குரிய ரேட்டை தனியா கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்டை கடைக்காரங்கிட்ட பே பண்ணிட்டு வருவான். அத தான் நம்ம ப்ராப்ளத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? Pari wants to buy the 5 tennis ball. அதுக்கு கடைக்காரங்க என்ன சொன்னாங்க? dozen balls. dozen சொல்லிட்டாலே உனக்கு ஞாபகம் வந்துருணுமா? 12. அப்ப 12 balls ஓட ரேட் 180 rupees அப்படி சொல்லி கடைக்காரங்க சொல்றாங்க. இவனுக்கு என்ன வேணும்? ஒரு பாலோட ரேட் வேணும். அப்ப ஒரு பால்னா நீ என்னதான் பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். ஓகே, சம்முக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் by unitary method we can solve. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எதை மூலமா சால்வ் பண்ண போறோம்? unitary method. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? cost of dozen balls is equal to rupees 180. cost of dozen balls is equal to rupees 180. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தோம்? value of 1 unit கண்டுபிடிக்கணும். அப்ப cost of 12 balls is equal to rupees 180. dozen means 12 எழுதணும். நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? 1 ball. அப்ப cost of a 1 ball equal to 180 divided by 12. 180 divided by this 12. 12 டேபிள் உனக்கு நல்லா தெரியுமா? ரீகால் பண்ணு. 112 is 12. Here 112 is 12. Remaining எவ்வளவு கேரி ஆகும்? 6 கேரி ஆகும். 12 5s are 60. 12 5s are 60. அப்ப ஆன்சர் என்னது? rupees 15. அப்ப cost of 1 ball equal to rupees 15. எனக்கு என்னதான் வேணும்? பரிக்கு எத்தனை பால் தான் வேணும்? 5 டென்னிஸ் பால் தான் வேணும். அப்ப cost of 5 balls is equal to 5 into 15 which is equal to rupees 75. 15 75 ஆல 15 5 ஆல மல்டிப்ளை பண்ணினா rupees 75. அப்ப क्वेश्चन என்ன கேட்டிருந்தாங்க? how much rupees did Pari pay கேட்டிருந்தாங்க. அப்ப Pari has to pay rupees 75 for 5 balls. Pari has to pay rupees 75 for 5 balls. 5 balls அவங்களுக்கு வேணும். dozen balls 180 rupees. 1 ball கண்டுபிடிச்சேன். 1 ballக்கு rupees 15 வந்துச்சு. அதில இருந்து Pari வாங்க வேண்டிய 5 balls மல்டிப்ளை பண்ணும்போது 15 into 5 which is equal to rupees 75. Okay students, இதே மாதிரி தான் next sum. Example 3.9. என்ன கொடுத்திருக்காங்கன்னா a heater uses them. ஒரு கரண்ட்டை யூஸ் பண்ணணும். வீட்ல வாட்டர் ஹீட்டர் இருக்கும்லமா, அதுல 3 units of current யூஸ் பண்ணுதா எவ்வளவு நேரத்துக்கு? 2 hoursல. சம் எடுத்து ரீட் பண்ணி பாரு. in a heater uses 2 units of current in 23 units of current in 2 hours யூஸ் பண்ணுங்க. 40 minutesல யூஸ் பண்றாங்க. 3 units of current யூஸ் பண்றாங்க. உங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? 2 hoursக்கு அந்த ஹீட்டர் எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ணும் அப்படி கேட்டிருக்காங்க. நமக்கு யூனிட்டரி மெத்தட் தான். 40 minutesக்கு 3 units யூஸ் பண்ணுதுனா 1 மினிட்டுக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்து அதுல இருந்து நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்க? 2 hours கேட்டிருக்காங்க. 1 hour equal to 60 minutes. அப்ப 2 hour equal to 120 minutes இருக்கு. 1 minute கண்டுபிடிச்சிட்டு அடுத்து 120 minutes ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? சொல்யூஷன் பாப்போம். in 40 minutes electricity used, அதாவது ஹீட்டர் யூஸ் பண்ற electricity which is equal to 3 units. அப்ப நம்ம அடுத்து என்னதான் கண்டுபிடிக்கணும்? 1 யூனிட்டுக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப in 1 minute electricity is used to equal to 3/40. டிவிஷன்லமா நிறைய திங்ஸ் கொடுத்து ஒரு திங் கண்டுபிடிக்கிறா. அப்ப டிவிஷன் 3/40 units. நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்க? 2 hoursக்கு கேட்டிருக்காங்க. அப்ப in 120 minutes நான் டைரக்டா 120 minutes போட்டுட்டேமா. பிராக்கெட்டுக்குள்ள பாத்துக்கோ. 2 hours 1 hour equal to 60 minutes. அப்ப 2 hour equal to 120 minutes. அப்ப in 120 minutes electricity is used. ஒரு யூனிட்டுக்கு 3/40 கையில வச்சிருக்க. இப்போ உனக்கு எவ்வளவு வேணும்? 120 minutes வேணும். அப்ப நீ எந்த process தான் பண்ணனும்? multiplication. in 120 minutes electricity is used equal to 3/40 into 120. 0 0 get cancel. 1 4 is 4. 3 4s are 12. Up answer 3 3s are 9 units. 3 3s are 9 units. Therefore the heater consumed 9 units of electricity in 2 hours.
therefore the heater consume means used னு கூட மீன் வச்சுக்கோ consume 9 units of electricity in 2 hours 40 minutes கொடுத்திருந்தாங்கமா 1 minute find out பண்ண அதில இருந்து 2 hours find out பண்ணியாச்சு that is nothing but our 120 minutes க்கு find out பண்ணியாச்சு okay students இத பேஸ் பண்ணி exercise 3.3 ல 7th sum இருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா if a person reads 20 pages in எவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்க 2 hours அப்ப ஒரு person 20 pages ரீட் பண்ணிடுறாங்க within 2 hours குள்ள ரீட் பண்ணிடுறாங்க அவங்க நம்மட்ட क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 hours க்கு எவ்வளவு பேजेस ரீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்டரி மெத்தட் படி என்ன பண்ணனும் 2 hours க்கு 20 பேजेसனா 1 hour க்கு அந்த पर्सन எவ்வளவு ரீட் பண்ணுவாரு அத கண்டுபிடிக்கணும் திரும்ப நம்மட்ட சம்ல என்ன கேட்டிருக்காங்க 8 hours கேட்டிருக்காங்க அத நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்ப சொல்யூஷன் போலாம் number of pages read by a person in 2 hours number of pages read by a person in 2 hours which is equal to 20 pages given சம்ல இதே கொடுத்துட்டாங்கமா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 1 hour க்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அப்ப number of pages read by a person in 1 hour in 1 hour நான் என்ன கண்டுபிடிப்பேன் division அப்ப 20 divided by 2 20 divided by 2 which is equal to 10 pages கண்டுபிடிச்சாச்சு நம்மட்ட என்ன வேணும் இப்போ 1 hour க்கு 10 pages ரீட் பண்றோம் அப்ப 8 hours நீ நார்மலாவே சொல்லிருவே 8 into 10 that is 80 pages okay statement எழுது number of pages read by a person in 8 hours number of pages read by a person in 8 hours which is equal to 1 hour how many pages 10 pages into 8 which is equal to 80 pages but therefore a person will read 80 pages in 8 hours a person will read 80 pages in 8 hours answer box போட்டுக்கோ okay students அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் Okay students அடுத்த ப்ராப்ளம் இப்போ நம்ம பார்த்தறலாம் exercise 3.3 ல என்ன சம் கொடுத்திருக்காங்க 8th சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோழன் walks 6 km in 1 hour அப்ப 6 km 1 hour ல நடக்கலாம் என்ன ஒண்ணு क्वेश्चन கேட்டிருக்காங்க distance covered by சோழன் in 20 minutes கேட்டிருக்காங்க நார்மலா நம்ம சம் கேட்டாலே டிவிஷன் மெத்தட்ல போட்டு சம் முடிச்சிடலாம் ஆனா இவங்க நம்ம எந்த மெத்தட்ல இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் யூனிட்டரி மெத்தட்னா என்னமா by finding the value of one unit ஒரு யூனிட்டுக்கு நீ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து required number of units மல்டிப்ளிகேஷன் மூலமா கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்மளுடைய யூனிட்டரி மெத்தட் அப்ப given என்ன கொடுத்திருக்காங்க distance covered by சோழன் in 1 hour equal to 6 km அப்ப அதுதான் given கொடுத்திருக்காங்க உன்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க 20 minutes க்கு கேட்டிருக்காங்க ஆனா இங்க given கொடுத்திருக்கிறது என்னது 1 hour ஏற்கனவே உனக்கு ஃபார்முலா தெரியும் 1 hour equal to 60 minutes அப்ப distance covered by சோழன் in 60 minutes is equal to 6 km distance covered by சோழன் in 60 minutes is equal to 6 km போட்டாச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 1 minute க்கு கண்டுபிடிக்கணும் அப்ப distance covered by சோழன் in 1 minute equal to distance covered by சோழன் in 1 minute equal to 6 by 60 அப்ப 6 டேபிள்ல கேன்சல் பண்ணினா 1 6 is 6 here 60 எப்பமா வரும் 10 times அப்ப 1 by 10 kilometer வந்துரும் actually நம்மட்ட क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க distance covered by சோழன் in 20 minutes இப்போ நீ 1 minute க்கு கண்டுபிடிச்ச அப்ப 20 minutes னா நீ என்ன பண்ணனும் மல்டிப்ளிகேஷன் distance covered by சோழன் in 20 minutes is equal to அப்ப 20 into 1 by 10 that 0 get cancelled அப்ப 2 into 1 பார்க்கும்போது 2 kilometer நார்மலா டிவிஷன்ல போட்டே சம் முடிச்சலாம் ஆனா யூனிட்டரி மெத்தட்ங்கிறதுனால 1 யூனிட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து 20 மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்ப therefore distance covered by சோழன் in 20 minutes is equal to 2 kilometer okay students அடுத்த சம் பார்க்கலாம் அதுல என்ன பண்றாங்கன்னா கார்முகிலன் அண்ட் கவிதான் ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கமா குவிஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க இவங்க என்ன நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா 10:11 கார்முகிலன்
கவிதாவும். அப்ப ஆன்சர் பாரு. உன்கிட்ட என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? கவிதா மட்டும் சேர்த்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்துனாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த பாயிண்ட்ஸ் வந்து 84 பாயிண்ட்ஸ். அப்ப கவிதா மட்டும் என்ன மார்க் எடுத்திருந்தா அதுதான் உன்கிட்ட क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பாரு, நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் given by கார்முகிலன் and கவிதா are in the ratio 10:11. நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் என்ன ரேஷியோல? கார்மேகலன் வந்து 10 क्वेश्चंस ஆன்சர் பண்றான், இவங்க 11 क्वेश्चंस ஆன்சர் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க? 84 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. டோட்டலி they got 84 பாயிண்ட்ஸ். மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கமா? 84 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சம் பார்த்திருக்கோம். A வும் B யும் கொடுத்திருந்தாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? A plus B பார்ப்போமா? அதே கான்செப்ட் தான். அப்ப 10 plus 11 which is equal to 21 parts. அப்ப 21 parts is equal to டோட்டல் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க? 84. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1 part. அப்ப 1 part equal to 84 divided by 21. அப்ப 21 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், இல்ல டைரக்டா நீ 3 டேபிள்ல ஒண்ணா கேன்சல் பண்ணி பார்த்தா டைரக்டா ஆன்சர் என்ன வந்துரும்? 4. அப்ப ஆன்சர் என்னதுமா? 4. அப்ப கவிதா ஒரு பார்ட்டுக்கு 4 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கு. நம்மட்ட क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? how many points did கவிதா get கேட்டிருக்காங்க. அப்ப கவிதா got 11 parts. அவங்க எத்தனை மார்க்? அவங்க ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க? 10:11. ஃபர்ஸ்ட் இருக்கிற ரேஷியோ கார்முகிலன், செகண்ட் இருக்கிற ரேஷியோ கவிதா. அப்ப கவிதா got 11 parts. Therefore 11 parts is equal to 11 into 4 which is equal to 44 points, which is equal to 44 points. Therefore Kavita got 44 points in quiz competition. Kavita got 44 points in quiz competition. Okay students, அடுத்த சம் வந்துடலாம். அடுத்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கார்மேகன் சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கமா, அவங்க மேட் 54 runs in 9 over. ஒரு ஓவருக்கு எத்தனை பால்ஸ்? 6 பால்ஸ். இப்போ நம்ம கிரிக்கெட் பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, இவங்க மேட்சோட ரன் ரேட் என்ன, அந்த இவங்களோட ரன் ரேட் என்ன கேட்பாங்கல்ல. அப்ப ரன் ரேட்னா என்னன்னா ரேஷியோ ஆஃப் த ரன்ஸ் டு ஓவர்ஸ். கார்மேகன் ஒருத்தன், ஆசிஃப்னு ஒருத்தன். இதே எவ்வளவு ரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 54 ரன்ஸுக்கு 9 ஓவர்ஸுக்கு 54 ரன்ஸ் எடுத்திருக்கானா. ஆசிஃப் எவ்வளவு எடுத்திருக்கான் பாரு, 11 ஓவர்ஸுக்கு 77 ரன்ஸ். ஸ்டூடண்ட்ஸ் அந்த என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கார்மேகன் ஒரு பாய், அவன் ரன் ரேட் நம்ம கண்டுபிடிக்கணுமா? 54 ரன்ஸ் இன் 9 ஓவர்ஸ். ஆசிஃபோட ரன் ரேட் என்னது? ரேஷியோ ஆஃப் த ரன்ஸ் ஓவர் ஓவர்ஸ், அதுதான் நம்ம பார்க்கணும். 77 runs in 11 overs. Whose run rate is better ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ண போற? ரெண்டு ரேஷியோஸ கம்பேர் பண்ண போற. அப்ப முதல்ல எழுது. ரன் ரேட் மீன்ஸ் என்னமா? ரேஷியோ ஆஃப் த ரன்ஸ் டு ஓவர்ஸ், அதுதான் தெரிஞ்சிச்சு. அப்ப என்னது? கார்மேகனோட ரேஷியோஸ் நம்ம பார்த்தோம்னா given ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க? 9:54. அதாவது அவன் எடுத்த ஓவர் ரன்ஸ், அதாவது ஓவர் இஸ் டு. கார்மேகனோட ரன் ரேட் நம்ம கண்டுபிடிக்கணும். கார்மேகனோட ரன் ரேட் கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோ ஆஃப் த ரன்ஸ் டு ஓவர்ஸ். அவன் எவ்வளவு கார்மேகன் ரன்ஸ் எடுத்திருக்கான்? 54 ரன்ஸ் எடுத்திருக்கான். எத்தனை ஓவர்ல? 9 ஓவர்ஸ்ல. அப்ப 54:9. நமக்கு பார்த்த உடனே தெரியுது 9 டேபிள்ல 54 வரும். எப்ப? 6 9s are 54. அப்ப 54 divided by 9. Ratios must be written in the fraction form. அப்ப 54 divided by 9. அப்ப 9 ஆல டிவைட் பண்ணேனா 6 divided by 1. அதாவது கார்மேகனோட ரன் ரேட் என்ன கிடைச்சிச்சு? 6:1 கிடைச்சிச்சு. இதே மாதிரி யாருக்கு கண்டுபிடிக்கணும்? ஆசிஃப்க்கு கண்டுபிடிக்கணும். அப்ப ஆசிஃப் மேட் 77 runs in 11 overs. 11 overs. ஆசிஃப் மேட் எவ்வளவுமா? 77 runs in 11 overs. அப்ப ஆசிஃபோட ரன் ரேட் பாத்துக்கோமா? ஆசிஃப்ஸ் ரன் ரேட் which is equal to 77:11. ரன்ஸ் எடுத்தது 77, எத்தனை ஓவர்ல? 11 overs. Ratios must be written in the fraction form. அப்ப 77 divided by 11. பார்த்த உடனே தெரியுது இது 11 டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்ப 77 divided by 11, 11 divided by 11. அப்ப இது எதா மாறிடும்? 7/1 ன்னு மாறிடும். 77 divided by 11 பாக்கும்போது 7. அப்ப 7/1 ன்னு மாறிடும். அப்ப ரன் ரேட்
taken by as if equal to 7:1. கார்மேகனோட ரன் ரேட் என்னதுமா 6:1 ன்னு மாறிச்சு. நமக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டு பேரோட ரேஷியோஸை கம்பேர் பண்ணனா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். கார்மேகனுக்கு 6/1 கிடைக்குது, ஆசிஃபுக்கு 7/1 கிடைக்குது. இங்கேயும் டினாமினேட்டர் 1 தான், இங்கேயும் டினாமினேட்டர் 1 தான். அப்ப நம்ம டைரக்டா கம்பேர் பண்ணிடலாமா? 6 பெருசா 7 பெருசா? அப்ப 7 is greater. அப்ப 6:1 is less than 7:1. 6:1 is less than 7:1. Therefore Asif's run rate is better. Therefore Asif's run rate is better. Okay students, exercise 3.3 இதோட கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்கு. அதாவது 11th சம். அதாவது நீ கொஞ்சம் ஆப்பிள்ஸ் வாங்குற ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்கமா, உன் ஃப்ரெண்ட் ஒரு ஆப்பிள்ஸ் வாங்குறாங்க, அதுக்குரிய ரேஷியோஸ் கொடுத்திருக்காங்க. whose purchase is better கேட்டிருக்காங்க. அந்த சம் உன்னுடைய ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. இதே மாதிரி தான் போடணும். அப்ப உன்னுடைய ஹோம்வொர்க் ப்ராப்ளம் என்னன்னா எக்ஸசைஸ் 3.3ல third sum என்னது fill in the blanks தாமா கொடுத்திருக்காங்க. ரெண்டு fill in the blanks இருக்கு, அத போடு. 11th sum அந்த ஆப்பிள் சம் மாதிரியே தான் வரும், இந்த சம் மாதிரியே போடு. 15ம் 16ம் objective type answers. அப்ப அந்த ரெண்டையும் முடிச்சிரு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், thank you.